சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலையும் வாழ்ந்துவிட முடியாது. தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் தான். கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கின்றன நம் நிறைவேறா ஆசைகள். சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் உண்டு. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து வாழக்கூடாது. அன்று உனக்காக சிரித்தவர்கள் இன்று உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது. அடுத்தவரை ஈர்ப்பதற்காகவும் அடுத்தவரின் எண்ணங்களுக்காகவுமே இங்கு பலரின் வாழ்க்கை நகர்கிறது. வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழுங்கள். ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது. மனமும் கண்ணாடியைப் போல்தான், உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. முடியாது என்று முடிப்பதை விட முடியும் என்று தொடங்கி பாருங்கள். நம்பிக்கை தானாக பிறக்கும். வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தை போல் இருங்கள். அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும். நம்மை பற்றி அடுத்தவர் அறிந்து கொள்ளாதவரை நாம் சுவாரஸ்யம்தான். அறிந்து கொண்டால் நாம் சாதாரணம்தான். வாழ்வின் சில தருணங்களை எல்லாம் மீண்டும் உருவாக்க முடியாது. நடக்கும்போதே ரசித்து கொள்ளுங்கள். இருக்கும்போது மரியாதை வேண்டுமென்றால் பணம் வேண்டும். இறந்த பிறகு வேண்டுமென்றால் நல்ல குணம் வேண்டும். தினம் தினம் 1000 பிரச்சனைகள் கவலைகளை மனதில் அடக்கி கொண்டு எதுவுமே நடக்காதது போல் வெளியே புன்னகைத்து வாழ்பவர்கள்தான் இங்கு அதிகம். எனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது. நீங்கள் எதன் மீது அதிக கவனம் செலுத்துகிறீர்களோ அது அதிகரிக்கும். கவலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும். மகிழ்ச்சி என்பது சிரித்து கொண்டிருப்பதல்ல, தனிமையில் இருக்கும்போதும் எந்தவித கவலையும் இன்றி இருப்பது. குனிவதால் எழுத்துக்கள் நிமிரும், பணிவதால் வாழ்க்கையும் உயரும். வளையாமல் இருந்தால் முறிக்கப்படலாம், வளைந்தே இருந்தால் மிதிக்கவும் படலாம். ஆகவே சமயத்திற்கு தகுந்தபடி முடிவெடுங்கள். தீர்க்க முடியாத துன்பம் என்று எதுவும் இல்லை. துன்பத்திற்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்காதவர்கள்தான் அதிகம். மனிதன் தன்னுடைய தோல்விகளுக்கு வைத்த மறுபெயர்தான் விதி. புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை. விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்வது. உங்கள் விதியை நீங்களே உருவாக்க தவறும்போது அது தலைவிதியாகிறது. அனுபவசாலிகள் என்பவர்கள் வயதை கடந்து வருபவர்கள் அல்ல, வழிகளை கடந்து வருபவர்களே. கடவுளிடம் ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பதே மிகப்பெரிய வரம்தான். அதிகம் பேசாதீர்கள். குறைவான வார்த்தைகளுக்குத்தான் இங்கு அதிக மதிப்பு. கசப்பான விஷயங்களை மறக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைனா எல்லாமே தவறாகத்தான் தெரியும். யார் என்ன வேணும்னாலும் நினச்சிட்டு போகட்டும். யாருக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க. உங்கள் நிம்மதி தான் போகும். கஷ்டத்தில் இருந்தாலும் வெளியே சொல்லாதீங்க. இங்கே யார் எப்படின்னு யாருக்கும் தெரியாது. என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொய் ரொம்ப நாள் நிலைக்காது. நேரத்தை மட்டும் நம்பி உங்கள் முயற்சிகளை போட்டுக்கொண்டே இருங்க. உங்களுக்கான நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. நன்றி.